வாசிக்கிறேன், வாசித்து விட்டு நம்ம திருவிருந்துக்குள்ளாக. மீதி எல்லாம் உள்ளே உட்காரு, சேர் எடுத்து போட்டு இல்லை கீழே உட்காரு, நின்றுட்டு இருக்கக்கூடாது. சீக்கிரம் இந்த 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். அல்லேலூயா. இங்கே நீதிமொழி 5:11-13 முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரம் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதில்லை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகனின் சொல்லை நான் கேளாமல் போனேனே, கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். ஏதாவது புரிஞ்சா? உன் மாம்சமும் சரீரமும் உருவழிய போகுது. ஹலோ, நீங்கள் நல்லா இருங்க. ஆனால் என்னைக்கா இருந்தாலும் மாம்சமும் உருவமும் உருவழிந்து போகும். கவனிக்கிறீங்களா? உருவழிந்து போகும் பொழுது அப்பதான் கத்துவாங்களாம், ஐயோ என்னன்னு, போதகத்தை நான் வெறுத்தேனே, என் போதகர் சொல்லை கேளாமல் போனேனே, உபதேசம் பண்ணினவனுக்கு செவியை சாய்க்காமல் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் எல்லா தீமைக்கு உள்ளானேனே. எனக்கு அருமையானவர்களே, சபையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தீமை வருது? சங்கத்துக்குள்ளே இருக்கீங்க, பரிசுத்த சங்கம், எதுக்கு இவ்வளோ தீங்கு வருது? போதகத்தை கேளாமல், உபதேசத்தை கேளாமல் இருக்கிறதுனால தானே தீங்கு வருது. கேட்டவங்களுக்கு எப்படி தீங்கு வரும்? அல்லேலூயா. கடைசியாக கர்த்தருடைய மகிமைக்காக நாம் எப்பொழுதும் நம்ம அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் என்கிற நம்பிக்கையோடு இருப்போம். அந்த நம்பிக்கை